4 into 54 into 3125, 16 into 5 into 8, 32 into 27 into 11 into 49 ஆகியவற்றின் HCF காண்கன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷனில் அதாவது HCFல இந்த மாடலில் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த டேம் மட்டும் எடுங்க. இங்கே 4ன்னு இருக்கு, 4 2 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம், 2 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே 54 இருக்கு, 54 ஈக்குவல் டு 27 இன்ட்டு 2ன்னு ரைட் பண்ணலாம். அப்போது இங்கே ஒரு 2 இருக்கு, அப்போ 2 பவர் 1 இன்ட்டு இங்கே 27ங்கிறது 3 பவர் 3 இன்ட்டு இங்கே 3125 இருக்கு, 5 பவர் 5 ஈக்குவல் டு 3125. ஸோ இங்கே அடிமானம் சேமாக இருக்குது. ஸோ நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ என்ன வரும், 2 பவர் 2 + 1 3 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு இங்கே 5 பவர் 5. இது வந்து இந்த போஸ்ட் டைம். அடுத்து ரெண்டாவது டைம் எடுங்க. இங்கே 16 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 16ங்கிறது 2 பவர் 4, அதேமாதிரி 8ங்கிறது 2 பவர் கியூப். ஸோ இங்கே அடிமானம் சேமாக இருக்குது. ஸோ நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்போது என்ன வரும், 2 பவர் 4 + 3 7 இன்ட்டு இங்கே 5 பவர் 1. ஸோ அதேமாதிரி இந்த டைம் பாருங்கள், இங்கே 32 இருக்குது. 32ங்கிறது 2 பவர் 5 இன்ட்டு 27ங்கிறது 3 பவர் கியூப் இன்ட்டு இங்கே 11 பவர் 1 இன்ட்டு இங்கே 7 பவர் 2, 7 ஸ்கொயர் 49. ஸோ இது ரெண்டாவது டைமு, இது மூணாவது டைமு. சரிங்களா? ஸோ HCF அப்படிங்கிறது இங்கே இந்த மூணுலேயும் காமனாக இருக்கணும், அதில் சின்ன வேல்யூவாக இருக்கணும். ஸோ மூணுலேயும் காமனாக இருக்கிற ஒரு வேல்யூ பாருங்கள். இங்கே 2 காமனாக இருக்குது, 5 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதேமாரி 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதேமாரி 11 இங்கே இல்லை, 7 இங்கே இல்லை. ஸோ காமனாக இருக்கிற ஒரே வேல்யூ பார்த்தோம்னா 2 தான் இருக்குது. ஸோ இந்த மூணுதுலேயும் காமனாக இருக்கிற ஒரே வேல்யூ 2 பவரில் இருக்கிற வேல்யூ தான். ஸோ அதில் பவரில் சின்னதாக இருக்கிற வேல்யூ பாருங்கள், 2 பவர் 3. 2 பவர் 3 is equal to 8. ஸோ இதோடைய HCF பார்த்தோம்னா 8. அப்போ ஆன்சர் will be A.